ஃப்ரெண்ட்ஸ், நான் லக்ஷ்மி. வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்ஸ்டண்ட்டாக கடையில் கிடைக்கிற ரைஸ் ஃப்ளோரை வச்சு சூப்பரான இடியாப்பம் நல்ல சாஃப்டாக ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரியே சட்டுன்னு ரெடி பண்ணலாம். ஆனால் ஒரு புது ட்ரிக் யூஸ் பண்ண போகிறேன். எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட KHQT சேனல் ரெசிபி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையே கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்கேங்க. அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா 3 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்கிற தண்ணிங்க. நான் இதுக்கு வந்து 2.5 கப் அளவுக்கு தண்ணி வந்து எடுத்துருக்கேங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்துக்கோங்க. பிகினர்ஸாக இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்துக்கோங்க. நல்லா இதை வந்து ஒன்றோட ஒன்றா இந்த உப்பு எண்ணெய் எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்துக்கணும். மாவு வந்து நல்லா நமக்கு வந்து சாஃப்டாக கிடைக்கணும். ரொம்ப கல் மாதிரி நம்ம பிசைஞ்சிடக்கூடாது. மாவை நல்லா ஓரளவுக்கு சாஃப்டாக கிடைக்கணும். நான் இப்படியே உங்களுக்கு வந்து கலந்து காட்டுறேன். ஏன்னா சூடாக இருக்கும், கை வச்சு நம்மளால் கலர முடியாது. அதனால் நான் ஒரு கரண்டி வச்சு கலந்து விட்டுக்கிட்டே இருக்கேன். நமக்கு வந்து நல்ல சாஃப்ட் டோவாக கிடச்சாதான் அந்த இடியாப்பம் வந்து அந்த ஹோட்டலில் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம வீட்டில் வரமாட்டேதுன்னு நினைப்போம். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி நமக்கு சாஃப்டான மெத்தடில் கிடைக்கும். இப்போ நான் உங்களுக்கு மாவை எடுத்து கையில் காட்டுறேன். இந்த அளவுக்கு நமக்கு வந்து மாவு வந்து சாஃப்டாக இருக்கணுங்க. கையிலையும் ஒட்டக்கூடாது. அதுதான் கரெக்டான பதம். இப்போ நான் வந்து இடியாப்ப கொள்ளுக்குள்ளே வந்து மாவை வந்து போட்டுடலாம். இப்போ இடியாப்பத்தை நம்ம வேக வைக்கிற மெத்தடு தாங்க ரொம்ப ரொம்ப புதுசு. எல்லாருமே நம்ம ஆவியில் வந்து வேக வச்சு எடுப்போம். தண்ணி ஊற்றி இட்லி பாத்திரத்தில் இந்த மாதிரி வந்து வேக வச்சு எடுப்போம். இன்றைக்கி வந்து நான் செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது ட்ரிக்குங்க. என்னென்னு பாருங்கள், நீங்களே அசந்துடுவீங்க. தோசை தவாவில் தான் நம்ம வந்து இன்றைக்கி இடியாப்பத்தை வந்து நம்ம ஊற்றி எடுக்க போகிறோம். ஒரு சொட்டு ஆயில் கூட கிடையாதுங்க. இதில் நம்ம வந்து இப்போ ஆயில் தெளிச்சுலாம் தோசை தவாவில் எடுக்க போகிறது இல்லைங்க. இது மூடி போட்டுட்டு ஒரு 2 to 3 செகண்ட்ஸ் மட்டும் வச்சா போதுங்க. நல்லா வெந்துடும். பாருங்கள், நமக்கு நல்ல சாஃப்டான இடியாப்பம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் ஒரு தேங்காய் பாலோடையோ குருமாவோடையோ வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். 2 to 3 செகண்ட்ஸ் தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷத்தில் நீங்கள் எப்படி ஒரு 50-60 இடியாப்பம் எடுத்துடலாங்க. பாருங்கள், சாஃப்டாக இவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. சுட சுட இந்த இடியாப்பத்தை வந்து இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு யார் யார் செஞ்சீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. நம்ம சேனலுக்கான சப்போர்ட்டை கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.